வணக்கம். நாங்க என்ன திருடர்களா? இதோட நிறுத்திக்கங்க என பிரதமர் மோடிக்கு ஓப்பனாக வார்னிங் கொடுத்திருக்காரு முதல்வர். என்ன நடந்தது அப்படின்றத இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. இதற்கு முன்னாடி நடந்த தேர்தலெல்லாம் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவித்து வந்த ஒடிஷா முதல்வர் நவீன் பட்நாயக் தலைமையிலான பிஜு ஜனதா தளம் கட்சியை இந்த தேர்தலில் பிரதமர் மோடி கடுமையாக எதிர்த்து வராரு. ஒடிஷா பிரச்சாரங்கள்ல நவீன் பட்நாயக்கின் நம்பிக்கைக்குரியவரான தமிழ்நாட்டை சேர்ந்த வி.கே. பாண்டியனை விமர்சிப்பதாக தமிழ்நாட்டையும் சேர்த்து பேசியிருக்காரு. ஒடிசாவில் இருக்கும் பூரி ஜெகநாத் கோயில்ல வழிபாட்டுக்கு அப்புறமா பிரச்சாரத்தில் பேசிய பிரதமர் மோடி, வீட்டு சாவி தொலைஞ்சிச்சுன்னா ஜெகநாதரை வணங்கிட்டு தேடினா அந்த சாவி சில மாதங்கள்ல கிடைச்சிரும். ஆனா இங்கு ஜெகநாதன் கோயிலின் கருவூலமான ரத்ன பண்டரின் சாவி காணாமல் போய் 6 வருடங்கள் ஆகிவிட்டது. அந்த சாவி தமிழ்நாட்டுக்கு சென்று விட்டதால அது தொடர்பான விசாரணை அறிக்கை 6 வருடங்களா வெளியிடப்படாம இருக்கு என முதல்வர் அவர்கள் கூறியிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில தான் தமிழ்நாட்டு மக்களின் மீது திருடர்கள் என்ற பழியை மோடி சுமத்தலாமா என கண்டனத்தோடு தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்காரு. தேர்தல் பரப்புரையில பிரதமர் நரேந்திர மோடி வெறுப்பு பேச்சுகளின் மூலமா மக்களிடையே பகை உணர்வையும் மாநிலங்களுக்கு இடையேயான குரோதத்தையும் தூண்டி வருவது நாட்டுக்கு நல்லது கிடையாது. முன்னதாக உத்தரப்பிரதேச மக்களை பழித்து தென்னிந்தியாவில் பேசுவதாக தமிழ்நாட்டு மக்கள் மீது அபாண்டமான பழியை சுமத்தியிருந்தாரு. இப்போது ஒடிசா மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஜெகநாதன் ஆலயத்தின் பொக்கிஷ அறையின் தொலைந்து போன சாவி தமிழ்நாட்டில் இருப்பதாக பேசியிருக்காரு. தமிழ்நாட்டுக்கு வர்றப்பெல்லாம் தமிழ் மொழியை உயர்வாகவும் தமிழர்கள் போன்ற அறிவாளிகள் இல்லை எனவும் பேசுறாரு. ஆனால் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ஒடிசா போன்ற மாநிலங்களில் பேசுற தமிழர்கள் திருடர்களாகவும் அந்த மாநிலங்களை எதிர்ப்பவர்களாகவும் பேசுவது இரட்டை வேடம். வாக்குக்காக அவதூறு பரப்பாதீங்க. தமிழர்கள் மீது திருட்டுப்பழி போடுவதை பிரதமர் மோடி இதோடு நிறுத்திக்கணும். தமிழர்கள் என்ன திருடர்களா? இதோடு நிறுத்துங்க என பிரதமர் மோடிக்கு நேரடியாக முதல்வர் வார்னிங் கொடுத்திருக்கிறது அனைவரையும் கவனிக்க வைத்திருக்கு. இந்த ஒரு செய்தி தொடர்பான உங்களோட கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. தொடர்ந்து வெளியாகும் அடுத்த ஒரு நியூஸோட நம்ம சந்திக்கலாம். அடுத்தடுத்து வெளியாகிற நியூஸ் எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.